நம்ம தமிழ்நாட்டில் சில வாடகை வாயனுங்க இருக்கிறானுங்க. இவனுங்க எப்படி தெரியுமா? திமுகவினுடைய ஆட்சி காலத்துல சுனாமியே வந்தாலும் சூவையும் வாவையும் மூடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா அதிமுகவினுடைய ஆட்சி காலத்துல அதை நடைமுறைப்படுத்துவோம் செயல்படுத்துவோம் சொல்லிட்டு வாக்குறுதி அளித்தாலே அதை விமர்சித்து பேசக்கூடிய தருணத்துல மட்டும் வாயையும் சூவையும் மட்டுமின்றி ஒட்டுமொத்த துவாரங்களையும் திறந்து வைத்து விட்டு வியாக்காரம் பேசக்கூடியவனுங்க. நேற்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறார். அதுல மிக முக்கியமான வாக்குறுதி என்ன கொடுக்கிறாரு? நகர் பகுதிகளில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணச்சீட்டு கொடுக்கப்படும், ஆண்கள் எளிதாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்கு இந்த திட்டம் ஏதுவாக இருக்கும்னு சொல்லி நாங்க அதை செய்வோங்கிறார். உடனே அமீர் என்ன பண்றான்? ஒரு அறிக்கை விடுறான். என்னன்னு? ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அவசியமற்றது, பெண்கள் குடும்பத்தினுடைய சுமைதாங்கிகளா இருக்கிறாங்க, பாரம் தாங்கியா இருக்கிறாங்க, அவர்கள் இல்லத்திலே முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக திமுகவினுடைய அரசு அவர்களுக்கு இலவச பேருந்து பயணம் கொடுத்தது, ஆண்களுக்கு எதுக்குன்னு கேட்கிறான். இது எப்படி இருக்குது? கேவலமா இல்ல? ஏன்னா தினம்தோறும் வாழ்வியலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக உழைத்து வியர்வை செலுத்தக்கூடியவர்களுக்கு இது அவசியம். 4 பழத்தை நடிச்சுட்டு நக்கி திருட்டு வீட்டில் உட்கார்ந்து தேவை கிடையாது. அது தேவையும் கிடையாது, அதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு அருகதையும் கிடையாது. சாதாரணமா இன்னைக்கு ஒரு கம்பெனி எடுத்துப்போம் சென்னையில். அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு என்ன நினைப்பாங்க? பேருந்துல போயிட்டு நம்ம ஆளுக்கு 50-100 ரூபா கொடுத்துட்டு போறது, ஆளுக்கு 50 ரூபா போட்டு 100 ரூபாய் எண்ணெய் போட்டு நம்ம ஆஃபீஸ் போயிடலாம் நினைப்பாங்க. ஆனா இந்த திட்டம் வந்ததுக்கு பின்பு என்ன நினைப்பாங்க? 100 ரூபாய்க்கு நம்ம என்ன போடுறது, இலவசமா போயிட்டு பேருந்துல 100 ரூபாய் மிச்சப்படுத்தினா ஒரு நாளைக்கு 100னா ஒரு மாசத்துக்கு 3000, இந்த 3000 வேறு ஒரு பெருஞ்செலவுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய 2 பேர் என்னவாங்க. அதே போல தமிழ்நாட்டில் பெரும் வணிக நிறுவனங்கள் இருந்து சிறு வணிக நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருமே நகர்பகுதியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய சேமிப்பு என்பது பெருமளவுல மிச்சம் ஏற்படுத்தப்படும். இன்னைக்கு சென்னையா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், இது போன்ற பகுதிகளில் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குலாம் இந்த அறிவிப்பு ஒரு வரம், அவர்கள் மத்தியில் இது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஆனா இவனுங்க இல்லத்துல உட்காந்துட்டு என்ன பேசுவாங்க? நொட்டம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இதனால எவ்வளவு மிச்சம் இருக்குது. வாகன நெரிசல் பிரச்சனை கிடையாது. எல்லாம் அதாவது இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பேருந்துல கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும்ன்றாங்க. அப்ப வாகனத்தை எடுத்துட்டு பாதுகாப்பற்ற பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பாதுகாப்பான பயணத்துக்காக பேருந்துல போவாங்க. அப்ப 2 விஷயம் இங்க தடுக்கப்படும். ஒன்னு, விபத்துகள் குறையும். இன்னொன்னு, வாகன நெரிசல் குறையும். மூன்றாவது, ஒரு பொல்யூஷன் அங்க இல்லாம ஒரு நாட்டை உருவாக்க முடியும். 2016 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார், இந்த திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்துவேன், அல்லது ஆட்சி அமரக்கூடியவர்கள் நடைமுறைப்படுத்தணும். ஆனா தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு பொல்யூஷன் குறையும், எல்லாமே குறையும். வாகன நெரிசல், கூட்ட நெரிசல், இன்னைக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி அது ஆயிடுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போயிட்டு வரவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி. இப்படி எண்ணற்ற பல்வேறு விடயங்கள் இது இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அன்றைய பாமக சொல்றது இன்னைக்கு அதிமுக நிறைவேற்றிருக்கின்றது. ஆனா ஒன்னும் தெரியாம வீட்டுல உட்காந்துட்டு நொட்டஞ்சொல்லுன்னு பேசுறதுக்காக இந்த வாடகை வாயனுங்க அதிமுகவினுடைய இந்த திட்டத்தை, மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த திட்டத்தை, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் பயன்பெறக்கூடிய இந்த திட்டத்தை விமர்சிப்பானுங்க. நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன இந்த திட்டத்தை பத்தி. அதே போல அமீருக்கு நீங்க ஏதாவது சிறப்பா நெய் அபிஷேகம், பாலாபிஷேகம் செய்யணும்னா கீழே கமெண்ட்ல செஞ்சு விட்டுருங்க.